ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனை யாராகிலும் நிந்தித்து அவமானப்படுத்தினால் அதற்கு பதில் ஏதும் செய்யாமல் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொண்டால் அதற்கு பதில் கர்த்தர் நன்மை செய்வார் என்கிற அறிவு தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ராஜாவாக தாவீது இருந்தபோது அவருடைய மகனாகிய அப்சலோம் அவனுடைய அரசாட்சிக்கு எதிராக கலகம் செய்து தனக்கென்று இராணுவ வீரர்களை சேர்த்து கொண்டு தாவீதின் அரசாட்சியை கவிழ்த்து போட்டார். எதிர்பாராமல் நடந்த இந்த காரியத்து நிமித்தம் தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் எல்லாம் அரண்மனையிலிருந்து ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இப்படி அவர் வேதனையோடு போய்கொண்டிருக்கின்ற பொழுது சீமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீதுக்கும் அவரோடு செல்லுகிறவர்களுக்கும் எதிராக வந்து அவர்களை நோக்கி கற்களை வீசி, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று அவரை நிந்தித்து அவமானப்படுத்தி கொண்டே இருந்தான். தாவீதோடு கூட இருந்த செருயாவின் குமாரனாகிய அபிசா என்பவன் தாவீதை பார்த்து, என் ஆண்டவனை அவன் தூஷிக்கிறானே, நான் போய் அவனை கொன்று போடட்டுமா என்று கேட்டான். அதற்கு தாவீது ராஜா சொன்ன பதில்களில் ஒரு பகுதியைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். தாவீது சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேதனைகளும் துன்பங்களும் கடந்து செல்லும் பொழுது மனுஷர்கள் அதற்கும் மேலாக நம்மை நிந்தித்து அவமானப்படுத்தும் பொழுது தாங்கொணாத நிலை வந்துவிடும். தாவீதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போதிலும் அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது மனுஷர்களை மாத்திரம் பார்க்கவில்லை, மனுஷர்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் முக்கியப்படுத்தவில்லை, கர்த்தரை பார்த்தார். கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தினார். கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையிலே உறுதியாக நின்றார். ஆகவே தாவீது எனக்கு எதிராக வருகிற இந்த நிந்தையை பார்த்து என் சிறுமையிலிருந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். நம்முடைய நிலை எப்படி காணப்படுகிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேதனையோடு இருக்கும் பொழுது, நம்மை மீண்டும் மனுஷர்கள் அவமானப்படுத்தும் பொழுது நாம் உடைந்து நொறுங்கி போய்விடுகிறோம். நமக்கு என்னென்னமோ செய்ய தோன்றுகிறது. தாவீதை போல கர்த்தரை குறித்த சரியான அறிவு நமக்கு இருக்கட்டும். ஆகவேதான் அவர் சொன்னார், இந்த நிந்தையை கர்த்தர் பார்ப்பார், எனக்கு அவர் நன்மை செய்வார் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து இப்படித்தான் ஆலோசனை பெற்றுக் கொள்கிறோம். நம்ம யார் நிந்தித்தாலும், எதிராக பேசினாலும், அவமானப்படுத்தினாலும் கர்த்தர் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார் என்கிற அறிவிலே உறுதியாக இருப்போம். அவமானம் முன்னதாக வரும். சகிப்புத்தன்மையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கனமும் மேன்மையும் பின்னதாக வரும். நாம் வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு எதிராக மனுஷர்களால் வரக்கூடிய நிந்தைகளும் அவமானங்களும் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அவைகளின் நடுவிலே அந்த வார்த்தைகளுக்கும் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தர் இவைகளை பார்க்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு நன்மை சரி கட்டுவார் என்கிற ஆழமான அறிவிலே உறுதியாய் நின்று இந்த சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.